டெய்லி சமைச்சு சமைச்சு போர் அடிச்சதுனால இன்றைக்கி வந்து ஒரு சோம்பேறி சாம்பார் தான் சொல்லணும். அதுவும் வெறும் தக்காளி மட்டும்தான் வச்சு செய்ய போகிறோம். ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். இது கூடவே தோல் உரிக்காத பூண்டும் சேர்த்துட்டு, ஒரு பச்சை மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். தண்ணி விடும்போது அந்த குழம்புடைய பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொதிக்கும் பொழுது தண்ணியாகிடும். அதனால் பார்த்து அளவாக விட்டுக்கோங்க. தண்ணி நீங்கள் அதிகமாக விட்டால் ப்ராப்ளம் கிடையாது. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியதான். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணியாக இருக்கும். அதை கெட்டியாக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இட்லி தோசை மாவு இருக்கு இல்லையா, அது ஒரு கரண்டி அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. இன்னும் திக்னஸ் வேணும், இன்னொரு கரண்டி நீங்கள் சேர்த்து மாவு கெட்டியாகாத அளவுக்கு நல்லா தொலை விட்டிங்கன்னா சூப்பரான சோம்பேறி சாம்பார் ரெடி. இட்லி கூட சேர்த்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நாளைக்கு இதை ட்ரை பண்ணுங்கள்.